காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்குரிய தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட கருப்பொருள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 2 முதல் 11 வசனங்கள். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரத்யேகமாக, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். இயேசுவுக்கு வந்த முதலாவது சோதனை மாமிசத்தின் இச்சை. இயேசு 40 நாள் உபவாசம் இருந்து ஒன்றும் சாப்பிடாமல் இருந்தார். அப்பொழுது அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. அந்த வேளையில் தான் பிசாசு கல்லுகளை அப்பங்களாக்கும்படி சொல்லுகின்றான். அதாவது, எந்த சோதனையை எந்த நேரத்தில் கொண்டு வந்தால் ஆட்கள் விழுவார்கள் என்பதை அறிந்தவனாய் இயேசுவை சோதிக்கின்றான். இயேசு பசியாய் இருந்தபோது சாப்பாட்டுக்கு அடுத்த விஷயத்திலே அவரை சோதிக்கின்றான். ஆனால் இயேசு சத்தியத்தினாலும் ஆவியினாலும் நிறைந்தவராய் இருந்தபடியினால் பிசாசின் தந்திரங்களை அறிந்து வைத்திருந்தார். அந்த அறிவு அவன் கொண்டு வந்த சோதனையை ஜெயிக்க அவருக்கு உதவியாயிருந்தது. நாமும் எந்த பகுதியிலே பலவீனமாய் இருக்கிறோமோ அந்த பகுதியிலே நமக்கும் பிசாசு சோதனைகளை கொண்டு வருகிறான். ஆனால் இயேசுவை போல நாமும் சத்தியத்தினாலும் ஆவியினாலும் நிறைந்திருப்போமானால் அவருடைய தந்திரங்களை அறிந்து கொண்டு அவனுடைய சோதனைகளை முறியடிக்கலாம். இயேசு ஆவியானவருடைய உதவியினாலே பிசாசின் சோதனைகளை ஜெயிப்பதற்கேற்ற வேத வசனத்தை எடுத்து அதை அறிக்கை செய்தார். வசனத்தை பற்றி வேதம் சொல்லும்பொழுது அது ஆவியின் பட்டயம் என்று சொல்லுகிறது. அதாவது, ஆவியானவர் கொடுக்கின்ற பட்டயம் அதை வாயிலே சொல்லும்பொழுது அது பிசாசை காயப்படுத்துகிறது, அவனை மேற்கொள்ளுகிறது. ஆகவே தான் ஆவிக்குரிய போராட்டத்தில் நாம் வெற்றி பெறுகிறோம். இயேசு எழுதப்பட்ட வசனத்தை அறிக்கை செய்தார். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். உடனே பிசாசு அந்த சோதனையிலே தோற்று போனான். இயேசு ஜெயித்து விட்டார் என்று பார்க்கின்றோம். எழுதப்பட்ட வசனத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை சற்று யோசித்து பாருங்கள். அநேக தேவனுடைய மக்கள் எழுதப்பட்ட வசனத்தை கையில் வைத்து கொண்டே பிசாசை மேற்கொள்ள வேறு ஆயுதங்களை நாடுகிறார்கள். அநேகர் கண்ணீரையும் கண் விழிப்பையும் ஜெபத்தையும் உபவாசத்தையும் ஆயுதமாக பயன்படுத்த நினைக்கின்றார்கள். ஆனால் பிசாசு அவற்றுக்கெல்லாம் பயப்பட மாட்டான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். எழுதப்பட்ட வசனங்கள் அவனை வெட்டுகின்ற பட்டயங்களாய் இருப்பதினாலே அவைகளுக்கு மட்டும்தான் அவன் பயப்படுகின்றான். ஆகவே நாம் ஞானமுள்ளவர்களாய் இயேசுவை போல எழுதப்பட்ட வசனங்களை தான் அறிக்கையிட வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களை சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய சக்திகளை கர்த்தர் தருவாராக. ஆமென்.